பாத்தீங்கன்னா கடைசியா இன்னைக்கு 10 நாள் கெடு விதிச்சாரு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறத்துல, ஊருக்கெல்லாம் சகுனம் சொல்லுமா பள்ளி கணைய பாலத்தை இதுல பானையில விழுந்து செத்து போச்சாங்கிற மாதிரி கெடு நினைத்து அதிமுகவை ஒரு பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்து பண்ணினவர் இன்னைக்கு அந்த ஒரே நாள்ல அந்த பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவம் போக்குறதுக்கு வடநாட்டு பக்கம் போயிருக்கிறார் அப்படின்னு ஒண்ணு. ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேங்க, எந்த விதத்திலையும் எந்த காலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமனை பார்த்தது அந்த காலம். நிர்மலா பெரியசாமி கூட நீங்க உங்களை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் தரமாட்டாங்க. அதாவது பழைய நினைப்புலயாவது போய் அவங்க கதவே தட்டிட போறாங்க. ஹரி 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 இட்ஸ் a breaking. ஹரி இட்ஸ் a breaking. எஸ் சாரி, இந்த டிபேட் தொடர்பான பிரேக்கிங் இப்போ நான் பிரேக்ல பார்த்தா இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில் இந்த பிரேக்கிங் வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய திரு செங்கோட்டை நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் எங்க இருக்கிறார் தெரியுமா? அந்த தனியார் தொலைக்காட்சியில் வந்திருக்கக்கூடிய செய்தி பிரேக்கிங், திரு அமித்ஷா இல்லத்தில் இருக்கிறார். அவர் அமித்ஷா வீட்டில் இருக்கிறாருன்னு அணுகுமுறையா தவறான அணுகுமுறையா எதற்காக பார்த்து நாளைக்கு செங்கோட்டையன் பேசும்போது தான் தெரியும் நமக்கு. அது வழியும் நமக்கு தெரியாது. என்ன வேணா இருக்கட்டும் சார், அவர் வந்து ஒரு கூட்டணி கட்சியில ஒரு நிமிஷம் ஹரி ஹரி நாகராஜ் என்ன அவர் வீட்டுல நடக்கிற கெடா வெட்டுக்கு காது குத்து கூப்பிட்டாரா செங்கோட்டையன் போய்? இது என்னங்க இந்த நேரத்துல சந்திக்கலாமா? இது மிகப்பெரிய துரோகங்க. இது ஓபிஎஸ் போய் குருமூர்த்தியோட சேர்ந்து பிஜேபி மோடி சொல்லி கேட்டு துணை முதலமைச்சருக்கு ஒப்புக்கிட்டா அவர் வந்து துரோகி. இவர் செங்கோட்டையன் போயிட்டு வந்தா அவர் துரோகி. நீங்க வந்து வேலுமணி போய் ஆர்எஸ்எஸ் சீஃபை பார்த்து சேர்ந்து போட்டா அவர் துரோகி இல்லையா? எடப்பாடி போய் அவர் தனியா போய் பார்த்துட்டு வந்தா துரோகி இல்லையா? என்னங்க அது? அப்ப யாருக்காக? அப்ப எடப்பாடி மட்டும்தான் போய் பிஜேபி சேரணுமா? அப்ப இதுதான் இங்க பிரச்சனை. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அமித்ஷா அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார். இந்த முறை அதுக்காக தான் இருக்கும். இந்த மீட்டிங்கும் அதுக்காக தான் இருக்கும். நல்ல எல்லா லட்சுமண ரேகையும் தாண்டுவாருங்கிறீங்க இல்ல? இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது, சிச்சுவேஷன் இருக்கும்போது நிச்சயமா அகற்றுறதுக்கான எல்லா இதுவும் நடக்கும். ஓகே திரு சார், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கமாக இருக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. பாஜகவுக்கு அதான் நோக்கமா இருக்கும், அதிமுகவுக்கு அதான் நோக்கமா இருக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த நோக்கத்தோடு எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் என்று செங்கோட்டையன் சொன்னதை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டாரு. அது சரிங்கிறாரு நாகராஜ். ஆனா அந்த நோக்கத்தோடு அமித்ஷா போய் செஞ்சா சரிங்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை. இல்ல திமுக ஆட்சி அகற்றும் எல்லாரும் வாங்கன்னு செங்கோட்டையன் கூப்பிட்டா அது தப்பா? ஆனா அதே நோக்கத்தோடு போய் அமித்ஷா செஞ்சா அது சரியா என்ன நாகராஜ்? சரி, ஓகே. எனவே பாஜக என்ன செய்கிறது என்பதை நான் மீண்டும் சொல்கிறேன். அதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஓகே. அந்த என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா? இல்ல சார், இது அதிமுக தொண்டர்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. செய்தி வந்து நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கோம். இது வந்து கூட்டணி ராஜ தர்மத்தை மீறியது, லட்சுமண ரேகையை இது வந்து தாண்டியது, பழனிசாமியை கோபப்படுத்தியிருக்கு. சாதாரண தொண்டன் முதல் 2ஆம் கட்ட தலைவர்கள் வரை அனைவரும் இதை உற்று நோக்குகின்றனர். இன்று இரவே பழனிசாமி ரியாக்ட் பண்ணுவார். துரோகி செங்கோட்டையன் கட்சியின் அடிப்படை பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார். போய் செங்கோட்டையில் நிக்க சொல்லுங்க. அங்க போய் நின்னு அங்க ஒரு பதவியை காப்பாத்திக்க சொல்லுங்க. இதுக்கு கோவப்பட்ட இல்ல, இதுக்கு கோவப்பட்ட அமித்ஷா மீது சேர்த்து தானே கோவப்படணும். செங்கோட்டையன் கட்சி பதவி விட்டு நீக்கிறது மட்டும் இல்ல கோவம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. செந்தில்வேல் நீங்க சொல்றது செந்தில்வேல் மிக கரெக்டா சொன்னீங்க. பொங்கலுக்கு அப்புறம் திமுக கூட்டணியில தீபாவளி பட்டாசு வெடிக்கும், திருமாவளவன் பனையூர் பக்கம் நிப்பாரு, அதிமுக மாறுச்சுன்னா நாளைக்கே மாறுவார். அப்ப இதே சந்தோஷத்தோட பேசுங்க. இல்ல அது பரவாயில்ல, அது ஒரு 8-9 வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அது இருக்கட்டும். இன்னைக்கு அமித்ஷா செஞ்சதுக்கு வாங்க. அமித்ஷாவை வந்து கடுமையா மிரட்டுவார் நீங்க. எடப்பாடி பழனிசாமி அது எப்படி மிரட்டுவார்? நீங்க எப்போ சவால் விடுவீங்களா? பால் காவடி எடுப்பேன், பால் காவடி எடுப்பேன், பன்னீர் இல்ல சார், பால் காவடி எடுப்பேன், பன்னீர் காவடி எடுப்பேன் சொல்லுவீங்களா சார்? இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. இப்ப அமித்ஷாவுக்கு என்ன பதில் சொல்லுவாரு எடப்பாடி? நீங்க மாட்னாடா மானஸ்